எஃகு கோட்டை நம்முடைய கழக தலைவர் மற்றும் முதலமைச்சருடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நாம் கழக பணி ஆற்றிட வேண்டும். இருக்கக்கூடிய 10 நாட்கள் நாம் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏறத்தாழ 62,000 பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகின்றார்கள். அந்த வீட்டுல இன்னும் ஒரு ஓட்டு போட்டா போதும். 62,000 பேருக்கு வீட்டுல அவங்க ஒரு ஓட்டு, அவங்க வீட்டுல இன்னொரு ஓட்டு போட்டா நிச்சயமாக நாம் 50% வாக்குகளை நம்மால் நிச்சயம் பெற முடியும். வயசானவங்க வீட்டுக்கு ரேஷன் கார்டு இருக்கிற பொருளை கொண்டு சேர்த்துறதுக்கான திட்டம் தான் தாய் மாணவர் திட்டம். தொண்டாமுத்தூர் தொகுதியில் 6,800 பேர் வயதான ஒரு வீட்டுகளுக்கு அரசாங்கம் முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி ரேஷன் பொருட்கள் வீடு தேடி செல்கின்றன. நாம் அவர்களை சந்தித்து இந்த திட்டத்தை தந்தவர் மாண்பு முதலமைச்சர். எனவே இந்த தேர்தலில் நீங்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை அந்த நேரத்தில் நாம் வாக்காளர் பெருமன்றத்திலே வைத்திட வேண்டும். அதே போல நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களின் மூலமாக, குறிப்பாக புதுமை பெண் திட்டத்தில் 71,000 பேர் பயனடைகிறாங்க. 10 தொகுதியிலே சேர்த்து சராசரியாக ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இளம்பெண்களிடம் சொல்லி நிச்சயமாக நீங்கள் முதலமைச்சருடைய திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று உயர்கல்வியை பெறுகின்றீர்கள், இந்த தேர்தலில் நீங்கள் இயக்கத்திற்கு ஆதரவாக முதலமைச்சருக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டும். தமிழ் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 57,000 பேர் கோவை மாவட்டத்திலே மாதம் 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகையை பெற்று பயனடைந்து வருகின்றார்கள். இப்பொழுது 1000 தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்றவுடன் புதுமை பெண் தமிழ் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 1,500 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுகின்ற தாய்மார்களை சந்திக்கின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு 1000 ஆட்சி அமைந்தவுடன் அது 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார் முதலமைச்சர்கள். எனவே நிச்சயம் அதையும் வழங்குவார்கள் என்ற உறுதியை நாம் வாக்காளர் பெருமக்களிடத்திலே சொல்லிட வேண்டும். ஆக இருக்கக்கூடிய வாக்குகள் 2,87,442 வாக்குகள் இருக்கின்றன. ஒரு 85% பதிவாகிறது என்று சொன்னால் ஏறத்தாழ 2,30,000 வாக்குகள் பதிவாகும். அதில் 50% என்று சொன்னால் 1,15,000. அந்த 1,15,000 என்று சொன்னால் 62,000 பேர் இதில் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் நாம் கணக்கை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏறத்தாழ 1,30,000 ஓட்டுக்கு மேல உரிமை தொகை பெறுகின்ற தாய்மார்கள் மனது வைத்தால் நிச்சயமாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் நாம் 50 விழுக்காட்டிற்கு மேல் வாக்குகளை பெற்று உதயசூரியன் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த முறை கடந்த தேர்தலை போல் இல்லாமல், கடந்த தேர்தலில் 10க்கு 10 நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் 234 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு திட்டங்களை கோவைக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். செம்மொழி பூங்காவாக இருக்கட்டும், அவினாசி சாலையில ஜிடி நாயுடு மேம்பாலமாக இருக்கட்டும், மேற்கு புறவழிச்சாலையாக இருக்கட்டும், அதே போல பெரியார் அறிவுலகமாக இருக்கட்டும், இப்படி வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கோவைக்கு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்க்காமல் திட்டங்களை தந்து தொடங்கி வைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே வேளையில் இப்பொழுது நாம் 2026 தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் நாம் பல வளர்ச்சி திட்டங்களை பெற்றிட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக 10க்கு 10 வென்றோம் என்ற பெருமையை உருவாக்குகின்ற பொழுது முதலமைச்சரிடத்தில் உரிமையோடு கோவைக்கு தாருங்கள் என்று இன்னும் நாம் பல கோரிக்கைகளை வைத்து முழுமையாக நம்மால் பெற்று செயல்படுத்திட முடியும். எனவே வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், தோழமை இயக்கத்துடைய நிர்வாக பெருமக்கள், பூத்து கமிட்டியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 371 வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை நாம் பெற்றோம் என்ற பெருமையை உருவாக்கி தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, ரவீந்திரன் கேட்டேன் மாவட்ட சார்ட்ட, நேற்று கூட மேட்டுப்பாளையம் வரும்போது பேசிட்டே வந்தார். சூலூருக்கெல்லாம் கூட்டத்துக்கு போயிருக்கீங்க, கிணத்து கடவுலாம் கூட்டத்துக்கு போனீங்க, அங்க வந்து சபரி கார்த்தியை கிணத்து கடவுல அதிகமான ஓட்டுல ஜெயிப்பேன்னு அவர் சொல்லதா சொன்னீங்க. சூலூர்ல கிணத்து கடவுள் தான் அதிக ஓட்டுல ஜெயிப்பேன்னு சூலூர்ல அந்த வேட்பாளர் நான் தளபதி முருகேசன் சொல்லியிருக்காரு. நான் இப்ப உங்களுக்கு உறுதியா சொல்றேன்னா, நீங்க சொன்ன 10 9 தொகுதியை விட தொண்டாமுத்தூர்ல அதிக ஓட்டுல நாங்க ஜெயிப்பேன். நான் அப்ப ரவீந்திர கேட்டேன், அப்ப நான் தெற்குலனா அப்படின்னு. சரி, தொண்டாமுத்தூர் நீங்க அதிகமா ஜெயிச்சீங்கன்னா அப்ப தெற்கு நான் 2வது இடமா 3வது இடமான்னு கேட்டேன். வாக்கு வித்தியாசத்துல உங்களோட நான் ஒரு இருக்கிற ஜெயிக்கிற ஓட்டு அப்படின்னு இல்லைன்னா
நம்ம 2 பேரும் ஜெயிப்போம், இருந்தாலும் நாங்க தொண்டாமுத்தூர்ல அதிக ஓட்டுல ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் உங்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இயக்கத்தோடு மீது அவர் வைத்திருக்கக்கூடிய மிக சிறப்பாக இயக்கத்தை வழிநடத்தி, மிக சிறப்பாக இயக்க தோழர்களை அரவணைத்து, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நியமிக்கப்பட்ட நாள் முதல் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாவட்டம் முழுவதும் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், கவுண்டம்பாளையமாக வந்து சுற்றி சுழன்று பணியாற்றி இயக்கத்தை வலுப்படுத்தியவர். நிச்சயமாக இந்த மேடை மூலமாக அவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து உறுதியை சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தல் முடிந்து அவருக்கான சிறப்பு பரிசு நிச்சயம் அதை கேட்டு பெற்று அவருக்கு அதை பெற்றுத் தர வேண்டியது என்னுடைய கடமையாக கருதுவேன் என்ற உறுதியை தொடர்ந்து அவர் முழு பொறுப்பை தொண்டாமுத்தூர் தொகுதியில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக பணியாற்றி உங்களை எல்லாம் அரவணைத்து, வேட்பாளர் ஒரு பக்கம் வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிக்கு காலை 7 மணிக்கு வாகனத்தில் ஏறினால் மதியம் 1 மணி 2 மணி ஆகும். மாலை திரும்ப 4 மணி 5 மணிக்கு வாகனத்தில் ஏறினால் இரவு 10 மணி ஆகும். ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தால் கூட பேசுவதற்கு கடினமாக இருக்கு. முழுமையாக சுற்றுப்பயணத்தில் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும், வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்ற நிகழ்வுகளை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆக நிர்வாகிகளுடைய குறைகளையும் நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பணிகளையும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களும், நம்முடைய தேர்தல் பொறுப்பாளராக தலைவர் அவரால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கழக சட்டத்துறையினுடைய இணை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் அன்பிற்குரிய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய வெற்றிக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்மோடு தெரிவித்துக் கொண்டு, 8 பகுதி இருக்கு, ஒரு ஒன்றியம் இருக்கு, 7 பேரூராட்சி இருக்கு. இந்த 16 பேர்த்துல யார் அதிக ஓட்டு வாங்குவாங்கன்னு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல. நமக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சாங்கல்ல, எனக்கு ரவியானுக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சாங்க, எந்த தொகுதி அதிக ஓட்டுல ஜெயிக்கும். எட்டு பகுதியிலையும் ஒரு ஒன்றியத்துல 7 பேரூராட்சி, மொத்தம் 16 அமைப்புகள். இந்த 16 அமைப்புகள்ல முதல் இடத்தை பெறுகின்ற பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கு சதவீத அடிப்படையில முதல் இடத்தை பெறுகின்ற அந்த பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் பரிசாக நிச்சயமா கரும்பு கிடைக்கும். அது வேற. இப்ப கரும்பு கடைக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கு. மொத்த ஓட்டுல 90% வாங்கினா அடிஷனல் போனஸ் இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியோட அதிமுக பிஜேபி சேர்ந்துருக்கு. அப்ப ஒரு அடிமை கட்சி நமக்கு எதுவும் செய்யாத பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்கு. அப்ப கரும்பு கடை பகுதியில ஒரு வாக்குகள் கூட எதிர்கட்சிக்கு சென்று விடக்கூடாது. அதை இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, மனித IUML உட்பட SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் இதில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரே அணியில் இருக்கீங்க, முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று ஒரே அணியில் அணிவகுத்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இப்ப கருப்பு கடைகள் உள்ள போனா நம்ம சிங்கிளா யாரும் உள்ள ஆடவே வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம். ஒன்று மட்டும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். ஏதேனும் ஒரு முகத்தில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் மாற்றி வாக்களித்தால் அது பிஜேபிக்கு வாக்களிப்பதற்கு சமம் என்பதை மட்டும் அவர்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். அதை மட்டும் நாம் கவனத்தில் எடுத்து சென்றால் கரும்பு கடை பகுதியில் நிச்சயமாக 90 விழுக்காடு அல்ல 98 விழுக்காடு அமைக்கும் வாக்குகளை பெற முடியும். கரும்பு கடை மாதிரி எங்க ஊர்ல பல்லவட்டி அதிமுக பிஜேபி சேர்ந்து நின்றாங்க. சில பூத்துல 0 பிஜேபி. இந்த ஒருத்தர் அப்படி சுத்திட்டு இருப்பாங்க, பிரசம் மட்டும் பார்த்துட்டு சவடா வருவாங்க. அவரு அந்த வாங்க 0
சில பூத்துல 1, சில பூத்துல 2, சில பூத்துல 4. அந்த 1, 2 நாள்லாம் தெரியாம போட்டது. கொஞ்சம் வயசானவங்க பட்டணத்துக்கு தெரியாம அழுத்திட்டாங்க. அந்த மாதிரி வந்த ஓட்டு. அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பது கரும்பு கடை பகுதியை எங்கள் மண் வல்லவட்டியை போல கரும்பு கடையை நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த அளவிற்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும். நிச்சயம் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக முதலமைச்சருடைய எண்ணப்படி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று சொன்னால் இந்த தேர்தலில் வெல்லப்போவது தமிழ்நாடு அணி என்பதை தொண்டாமுத்தூர் தொகுதி மக்கள், கரும்பு கடை பகுதி மக்கள் உறுதி செய்திட வேண்டும். எப்படியாவது டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள காலை வச்சிடலாம்னு பாக்குறாங்க. காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு அடக்குமுறைகளை கொண்டு வருகின்றார்கள், எப்படியெல்லாம் சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள், எப்படியெல்லாம் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கின்ற வகையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறுபான்மை மக்களுடைய அரணாக, பாதுகாவலராக என்னாலும் இருக்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்து அனைவரும் கரும்பு கடை பகுதி மக்கள் ஒன்றுபட்டு இந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்திட வேண்டும். முழுமையான வாக்குகளை நாம் பெற்றிட வேண்டும். சரி, கரும்பு கடையில மட்டும் வாங்கினா போதுமா? மீதி 7 பகுதி இருக்கு. நம்ம 7 பகுதியாளருக்கு ஒன்றும் சொல்லலையே நினைக்க வேண்டாம். கரும்பு கடைக்கு 90% ஓட்டு நிர்ணயம் பண்ணியாச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 7 பகுதி, ஒரு ஒன்றியம், 7 பேரூராட்சி, இந்த இடங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய செயலாளர்கள் ஒரு பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறோம்? நிச்சயமாக அனைத்து பகுதிகளும் 60 விழுக்காடு வாக்குகளை நாம் பெறுகிறோம் என்ற இலக்கை வைத்து நாம் தேர்தல் பணியாற்ற வேண்டும். அதற்கான வாக்குகளை பெறுவதற்கான முழு முயற்சிகளை எடுத்திட வேண்டும். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வேட்பாளர் ஊராட்சி மன்ற தலைவராக விருதை பெற்ற பண்பாளர், படித்தவர், ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி பணியாற்ற வேண்டும் என்று நன்கு அறிந்தவர், ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டவர், இன்னும் சொல்ல போனால் கடுப்பு சொல்லாதவர், எளிமையாக பழகக்கூடியவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர், ஒரு சிறந்த வேட்பாளரை நம்முடைய முதலமைச்சர்கள் நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டும். தலைவர்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் 8 பகுதிகளும், ஒரு ஒன்றியம், 7 பேரூராட்சிகளும் முழுமையாக நாம் உதயசூரியனுக்கு 371 வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுத்தோம். 10 கோவையில் வென்றது. அது தொண்டாமுத்தூர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது என்ற காரணத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற, பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், தேர்வு கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும், பூத்து கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கும், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் பெருமக்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை சொல்லி இதே அரங்கத்தில் வெற்றி விழாவில் சந்திக்க வேண்டும். அப்ப இந்த 10 நாளைக்கு வரமாட்டீங்களான்னு கேட்காதீங்க. 2 நாளைக்கு ஒருக்கா அங்கதான் இருப்பேன். 2 நாளைக்கு ஒருக்கா இங்கதான் இருப்பேன். பகுதி செயலாளர் வேலை செய்யறாங்களா இல்லையா, ஒன்றிய செயலர் வேலை செய்யறாரா இல்லையா, பேரூராட்சி செயலர்லாம் கலந்துட்டு இருக்காங்களா இல்லையா, இங்கதான் 10 நாள்ல 2 நாளைக்கு ஒருக்கா சுத்திட்டு இருக்க போறேன், பார்க்க போறேன், கவனிக்க போறேன். யாரு வேலை செய்யறாங்க, வேலை செய்யலாங்கிறது தலைவருக்கும் தெரியும். ஆகையால் அனைவரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம். தொண்டாமுத்தூர் தொகுதியை வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.